மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா ரொம்ப ஸ்பெஷலான இடம் தான். ஸ்டார்டிங் பெங்களூர்லேருந்தே விளாக் பண்ணணும்னு தான் நினச்சேன். சில காரணங்களால் அதை பண்ண முடியல. இப்போ வந்திருக்கிற இடம் நீங்கள் என்ட்ரன்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். இது என்னடா பெங்களூரில் லால்பாகை பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அப்படி தான் இருக்கு, என்ட்ரன்ஸில் அப்படி தான் இருக்கும். நம்ம உள்ளே போக போக தான் என்ன நடக்குது, என்ன இருக்குது உள்ளே அப்படின்றது தெரியும். முக்கியமாக நம்ம வந்திருக்கிற இடம் அது உள்ளே போனதுமே நீங்கள் போக போக சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், இந்த கேட்டில் நம்மளை விட மாட்டாங்க. இங்கே அது ஜஸ்ட்டு சும்மா என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லி தான் வச்சுருக்குது. ஆனால் நம்மளுக்கு பேக் சைடில் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. கார்பரேஷன் கேட்டுன்னு சொல்லுவாங்க. அதை கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்கிறதுனால அந்த கேட்டில் தான் நமக்கு என்ட்ரி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள் மக்களே, பில்டிங்கை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், மைசூர் பேலஸுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். மைசூர் பேலஸில் நம்மளோட ஈவெண்ட் நடக்குதுங்க. நம்மளோட லைட்டு, நம்ம ட்ரெஸ்ஸு, லைட் எல்லாம் இங்கே நம்ம தான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நமக்கு இந்த கேட்டில் தான் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுலேருந்து ரைட் எடுக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது கார்பரேஷன் ஆஃபீஸ். இங்கேருந்து ரைட் எடுக்கணும். வண்டிகள்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிக்னல் கூட கொடுக்கல, ஏன்னா அது பேக் கேட்டுன்றதுனால. நாம் பேலஸ் உள்ள என்ட்ரி கொடுத்துட்டோம். மக்களே, நம்மளுடைய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் இதெல்லாம் போகும்போது நமக்கு நாமளே ஒரு சில விஷயங்களில் கர்வம் கொள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அவங்க வாழ்ந்துருக்குறது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்றத நம்ம பிரமிச்சு கூட பார்க்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இதை வந்து ஒரு பொக்கிஷமாக பார்க்க முடியுது. இப்போது அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகும்போது ஒரு நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். எப்பவுமே இது வந்து நம்ம இந்த மாதிரி ஹெவி வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி மெட்டீரியல் அன்லோட் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் வர்றதுக்கு மட்டும் இந்த என்ட்ரின்னு நினைக்காதீங்க. பஸ்ஸஸ் எல்லாம் கூட இதில் தான் போகுது. நீங்கள் மெயின் பெரிய வெஹிக்கிள்ஸ் எது எடுத்துகிட்டு போகணுன்னாலும் இந்த வழியில் தான் போய் ஆகணும். இப்போ நமக்கு வந்து எப்படி அந்த முன்னாடி இந்த நிறைய வழி இருக்குது, ஏதாச்சும் ஒன்று போயிடலான்னா அது நடக்காத வேலைங்க. அதுக்குன்ற ஒரு வழி வச்சுருக்காங்க, அதில் தான் நம்ம போக முடியும். அதனால் அந்த வழி எங்கன்னு நமக்கு தெரியல. அதனால் வந்து மக்களே வழி கேட்டு அங்கே இங்கே கேட்டு ஒரு வழியாக பேலஸில் வந்துட்டு மைசூர் பேலஸில் வந்துட்டோம். மகாராஜாக்கள் அன்னைக்கு நம்மளுடைய அரசர்கள் ஆண்ட அந்த பொக்கிஷமான இடத்த நம்ம நோக்கி வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு ஒரு டவுட்டு தான், இந்த பேலஸில் இந்த பக்கம் 4 பக்கமும் கோயில்கள் இருக்குது. பட் அந்த பேலஸ் மட்டும் ஒரு மாதிரி அந்த கலசங்கள்லாம் மசூதி மாதிரி இருக்குது அப்படின்றது ஒரு டவுட். பட் இதில் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால கட்டியிருக்கலாம். பட் அதோட ஹிஸ்ட்ரியை நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக தெரியும் எதனால் இது கட்டியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அரசாண்ட மக்கள், அதுக்கு முன்னாடி அரசாண்ட அரசர்கள், அதுக்கு பின் வந்த அரசர்கள், அவங்கெல்லாம் அரசாட்சி பண்ணியிருக்கிறது எப்படி அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ட்ரன்ஸ், இந்த பேலஸோட என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸில் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கெல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் பேரிங் எல்லாம் பொம்மை, இல்லை ஏதோ சும்மா ஷோக்கு நிற்க வச்சுருக்காங்கன்னு நினச்சிடாதீங்க. எல்லாமே ஒரிஜினல். நம்ம இப்போ கூட உள்ளே போய் பார்த்தோன்னா அதில் அந்த குண்டு வெடித்த அந்த புகை அந்த என்ன சொல்கிறது, சாம்பல் கறி ஒட்டும் இல்லையா, அது இன்னமும் இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், அதில் இருக்கிற இந்த சாம்பல் கொண்டு அப்படியே இருக்குது பாருங்கள். இதில் அந்த குண்டு வெடிச்சது ஒரிஜினலாகவே அன்றைக்கி ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பாக எதிர்த்து போர் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா நம்மளை அரசாண்ட அரசர்களும் சாதாரணமானவங்கள, அவங்களும் பவர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. இதெல்லாம் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, அவன் பொருளை வாங்கி அவனே போடணும்னு சொல்லிட்டு, அவன் பொருளை எடுத்து அவனே போடணும்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த மாதிரி அவங்க பிரிட்டிஷ்காரனங்களோட பொருளை வாங்கி அவனுங்களே அடித்த இதுதான் இது. பிற்காலங்களில் அவங்களெல்லாம் அடித்து ஓட்டினதுக்கப்புறம் இது இவங்களே வச்சுக்கினாங்க. அந்த மாதிரி அந்த இந்த ஹிஸ்ட்ரியை நமக்கு சொல்கிறதுக்காக இது எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த 2 பக்கம் 2 பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் நான். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அந்த குண்டுகளை வச்சுருப்பாங்க. சில ஒரு பக்கம் பாருங்கள், இந்த பாக்ஸ் மேலே தான் உக்காரதாகவும் இருக்கும். அந்த பக்கம் ஒரு பாக்ஸில் வேணால் வச்சுருப்பாங்க குண்டுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாக்ஸில் ஓப்பன் பண்ணி அதில் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். பேலஸோட வியூவை பாருங்கள், என்ன அழகு. இது மட்டும் இல்லை மக்களே, இதை ராத்திரியில் நீங்கள் பார்க்கணும். இந்த ராத்திரியில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட முழுசான ஒரு
பியூட்டின்றதே உங்களுக்கு தெரியும். அதையும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். நைட்டில் பாருங்கள் நைட் வியூவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேலஸ் உங்களுக்கு நைட் வியூ ப்ளஸ் நாங்கள் போட்டிருக்கிற அந்த செட்டப்னால் அந்த பேலஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு பியூட்டி சேர்ந்து இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் இந்த கிரவுண்டு இந்த இடத்துல தான் அவங்கெல்லாம் வந்து அந்த ரொம்ப பெரிய பெரிய அந்த போர் மரபு இதெல்லாம் அந்த அந்த இடத்துல தான் நடக்கும். இந்த ட்ரெயின் பண்ணுறது, இந்த அரசு பதவி ஏற்றுக்கிறது, இந்த பதவி பிரமாணம் இதெல்லாம் இந்த கிரவுண்டில் தான் நடந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்த அங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே அது அந்த காலத்தில் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த இடத்துல பேலஸ் முன்னாடி வந்து செட்டப் போட்டிருக்காங்க. இந்த பக்கம்லாம் வந்து ஜனங்க நின்று பார்வைக்கு வச்சுருக்காங்க. அவங்க உட்கார்ந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இடம் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். யானையர்கள் நம்முடைய ரொம்ப பிடிச்ச ஒரு விலங்குன்னு சொல்லலாம். விலங்கு எது வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இது யானையை அனிமலை மட்டும் பார்க்க முடியாது. எத்தனை விஷயங்களாக அதுக்கு பேரே தமிழில் அதுக்கோட யானையோட பேரே 1000 பேர் இருக்கான். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யானை மட்டும்தான். யானை அந்த பக்கம்லாம் போனோன்னா யாழின்னுவாங்க. அந்த மாதிரி சில பல பேர்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இருக்கிறது 1000 பேர்கள். அது மாதிரி இல்லாமல் இங்கே சேஃபாக பார்த்துக்குறாங்க. யானைகளை வந்து ரொம்ப சேஃபாகவும் பார்த்துட்ருக்காங்க. அவர் பாரு ஸ்டைலில் நின்றுட்டுருக்காரு. அவர் யார் தெரியுமா? இது அந்த காளிகாம்பாவில் வர அந்த யானை தான் நினைக்கிறேன். இது பாருங்கள் உள்ளே வந்துட்டோம். நம்ம இந்த உள்ளே பார்த்தா வெறும் அந்த சுவடுகள் அந்த போர் வீரர்களோட ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சது தான். நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி எல்லாமே வரைஞ்சது. இந்த இடம் பாருங்கள். இது வந்து அந்த கலை நிகழ்ச்சிகள், நாட்டியம் அது போன்ற இதெல்லாம் நடக்கும் இந்த இடத்துல. ஏன்னா சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு அங்கே பாருங்கள் எல்லாம் மேலெலாம் ரூம்ஸு பால்கனிஸ் இருக்குது. பால்கனியில் இன்னும் பார்த்துருப்பாங்க. அப்படி தான் இருக்குது. இங்கே கலை நிகழ்ச்சிகள் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் படத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள். நான் ஒரு தேவதை நான் அது அந்த மாதிரி. இந்த இடம் பாருங்கள். இது வறண்டா. நீங்கள் வெளியில் அந்த ஒரு பெரிய வறண்டா இருக்குது. அதில் நடந்து போனோன்னு சொன்னால் அவங்க அன்றைக்கி வந்து அவங்க கும்பிட்ட தெய்வங்கள் இந்த பேலஸோட அந்த இது பாருங்கள் ப்ளூ பிரிண்ட்டு. இது வந்து அந்த ஒரு மண்டபம். இது எல்லாமே அதான் அவங்க வணங்கின அந்த தெய்வங்கள். அது இதெல்லாம் சத்தியமாக சிறு தெய்வங்களெல்லாம் வணங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சதியினால் இவங்கெல்லாம் அப்படி போயிட்டாங்க. இது இந்த அப்படியே இது பார்த்துட்டு போனோன்னு சொன்னால் நமக்கு தெரியுது பூரா இது அவங்க யூஸ் பண்ண பொக்கிஷங்கள். அதை வந்துட்டு மியூசியமாக வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறதுக்கு உள்ளே போகிறதுக்கு அலௌட் இல்லை. உள்ளே போயிருந்தால் கண்டம் பண்ணிகிட்ருப்பாங்க. பாருங்கள் அதை தாண்டினதுக்கப்புறம் இந்த இடம் தான் வருது. நான் அப்போவே சொன்ன மாதிரி இந்த அவங்க நாட்டியம் ஆடுறதும் கலை நிகழ்ச்சிகள் நடக்கிற இடம் அந்த மாதிரி இடம் தான். இன்றைக்கி தான் இதெல்லாம் கரண்ட்டு சப்ளை கொடுத்துருக்காங்க. அன்றைக்கெல்லாம் எல்லாம் நெருப்பு விளக்குங்க தான். விளக்கில் தான் எல்லாமே நடந்திருக்கும். இவ்வளோத்தையும் காட்டிட்டு இவ்வளோத்துக்கும் காரணமாக நம்ம பிளாக் பேலை மறந்துட்டா எப்படி? அதனால் பாருங்கள் பேலஸ் உள்ள கம்பீரமாக போர் வீரையா அரசனை மாதிரி நிற்கிறான் பாருங்கள் நம்ம பிளாக் பேல். வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. உண்மையிலே பேலஸ் உள்ள நம்ம பிளாக் பேலை நார்மலாக போகும்போது விட மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஈவெண்ட் போனதுனால உள்ளே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா இதெல்லாம் ஒரு வெத்தலை பொட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த போரில் வந்து அவங்க வென்று அங்கத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இங்கே மடல் அனுப்புறது, சில அரசர்களுக்கு இவங்க செய்தி அனுப்புவாங்க. இந்த மாதிரி வெள்ளி பெட்டியில் தான் அனுப்புவாங்க. சில மரப்பெட்டிகளும் இருக்குது. இதெல்லாம் வந்து மேபி இந்த சந்தன மரத்தில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியாது, ஏன்னா மியூசியம் உள்ளே இருக்கிறதுனால. அடுத்து வந்து இது பாருங்கள். இந்த இடம் வந்துட்டு அரசர் வலம் வர இடம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம்ஸ் எந்த ரூம்ஸும் நமக்கு ஓப்பன் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த அந்தப்புறம்னு நினைக்கிறேன். இது வந்து இங்கே பாருங்கள் கண்ணாடி, வெள்ளி கண்ணாடி பாருங்கள். நீங்கள் வெள்ளி மூலம் பூசப்பட்டதில் வெள்ளி கண்ணாடி. இந்த பாருங்கள் இந்த சேர்ஸ் எல்லாம். இந்த சேர்ஸ் வந்து அரசர் வந்து வெளியில் வரும்போது உக்காருது. இந்த கான்ஃபரன்ஸ் ஹால் அங்கே இங்கே வரும்போது உக்காரத்துக்கான சேர்ஸ் இது. இங்கே பாருங்கள் கம்பல்சரி அந்த சேர்களில் வந்து உங்களுக்கு சிங்கம்ன்றது கம்பல்சரி இருந்தே இருக்கு. அடுத்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் முக்கியமாக. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் நடக்கிற இடம்.
சண்டைகள்லாம் நீயா நானான்றது கோதாலாம் இறக்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மல்லு கட்டுறது, நீ என்ன அடிக்கிற நான் என்ன அடிக்கிறேன்ற இந்த வால் சண்டை இதெல்லாம் நடக்கும். இது வந்து நீங்கள் கிருஷ்ணதேவராய உடையார், இந்த நம்ம அன்னைக்கு இருந்த அந்த அரசர்களோட அவங்க மேலே இருந்த ஒரே ஒரு கிரிட்டிசிசம் என்னன்னா, அரசனாகவே இருந்தாலும் தன்னோட ஜாதியை வந்து சுமந்துட்டே வராங்க அப்படின்றது தான். சரி, அன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு படிப்பினை இருந்திருக்காது, அரசனேனாலும் படிக்க வைக்க விட மாட்டாங்க, அது வேறு அரசியல், அது அப்புறமா சொல்கிறேன். இது பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், இது சூப்பராக இருக்குது, இந்த அளவுக்கு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் முக்கியமான சம்பவமான இடம் இருக்கிறது. ஏன்னா இங்கே தான் அரசர் வந்து உட்கார்ற அந்த சிம்மாசனம் போட்டிருக்கிற இடம் இங்கே தான் வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ளே தான் அந்த சிம்மாசனம் இருக்குது. அதனால் வந்து இதை அந்த சிம்மாசனத்தை வீடியோ பிடிக்கிறதுக்கோ இல்லை பார்க்குறதுக்கோ யாருக்கும் அலவுடு கிடையாது. ஒருவேளை நீங்கள் அதையும் மீறி போய் பார்க்கணுன்னா உங்களுக்கு பெய்டு அமௌண்ட் கொடுத்து தான், காசு கொடுத்து தான் போய் பார்க்கணும். அந்த மாதிரி தான் ரூல்ஸ் இருக்கிறது. மற்றபடி இவ்வளோ தான் மக்களே. இது பேலஸை முழுசும் பார்த்தாயிடுச்சு. இனி இதுக்கப்புறம் வந்துட்டு வெளியில் வந்தோம்னா இங்கே பாருங்கள், வெளியில் வந்தால் இந்த இது இருக்குது, இதெல்லாம் ரெசிடென்ஷியல் ஏரியா. அன்றைக்கி வந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அரசரோட சொந்த பந்தங்கள், மற்ற இப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்கிறாங்கல்ல, இப்போ இன்றைக்கி ஏர்ஃபோர்ஸு, இன்றைக்கி வந்து நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ஆர்மி மிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்காங்க, அந்த மாதிரி அன்றைக்கி வந்துட்டு அந்த ஆர்மிஸ் தான் அந்த போராளிகள் தங்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம். ஏன்னா திடீர்னு ஒரு போர் மூணுதானா பக்கத்தில் இருந்தால் தான் டக்குன்னு வந்து அப்படியே அசம்பிள் ஆக முடியும். அந்த மாதிரியான இடம் நான் உங்களுக்கு அப்போவே சொன்ன மாதிரி பாருங்கள், நான் காட்டினேனே அதுதான். இதுதான் வந்து அரசர் உட்கார்ற இடம். இந்த சிம்மாசனம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, தங்கத்திலேயே செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. நான் உள்ள போய் பார்த்தேன், ஆனால் தங்க தகடால் கவர் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் கோல்டு தான், தங்க தகடால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப பெருசு, ஏறக்குறைய ஒரு 10க்கு 10 வீடு எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு. அந்த அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்காங்க. தங்க தகடால் செஞ்சப்பட்ட அந்த சிம்மாசனம். பட்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மற்றபடி மக்களே, இன்றைக்கோட விளாக் இதோட முடிஞ்சுது. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். அடுத்து வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.